அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். குருவுக்குரிய தனுசு ராசி, அந்த தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி 2026 எப்படி இருக்க போகிறது? ஆவணி மாதம் ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தில் கிரக நிலைகள் ஓரளவேனும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பிலேயே வந்திருக்கிறது. ஒரு பக்கம் செலவுகள் கட்டுக்கடங்காத வண்ணம் இருக்கவே போகிறது. அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் நிற்கும். ஸ்கூல் டேர்ம் ஃபீஸ் நிற்கும், காலேஜ் ஃபீஸ் நிற்கும் பசங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வண்டி பழுதடையும், ஏதேனும் ஒரு செலவுகள் நிற்கும். ஆனால் அந்த செலவுகளுக்குரிய வருவாயை 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரவே போகிறார். உங்களுக்கு அவர் அதிசாரமாகி அஷ்டமஸ்தானத்திலிருந்து இப்போ 9ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். அந்த ஆவணி மாதத்தில் 9ற்கு வரும் குரு உங்களுக்கு மிகுந்த மாபெரும் நற்பலன்களை தரப்போகிறார். உங்களுடைய வீட்டின் அதிபதியே அவர் தானே. கூடவே யார் நிற்கிறார்? கூடவே புதன் வேற நிற்கிறார். ஸோ அந்த புதன்கிற கிரகம் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட பயத்தை போக்கப் போகிறார், குழப்பங்களை நீக்கப் போகிறார். நிறைய உங்களுக்கு உள்ளுணர்வாக அந்த ஹஞ்ச் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நிறைய கிடைக்கவே போகிறது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் பயன்பெற போகிறீர்கள். யாரும் 3வது மனிதர்களின் தலையீட்டை மட்டும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. 3வது மனிதர்களின் தலையீட்டை முழுமையாக அறவே ஒதுக்கி வைத்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு, இந்த ஆவணி மாதம், இந்த தமிழ் மாத காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கவே போகிறது. சில பேர் நினைக்கலாம், எனக்கு என்னமோ நடக்கும், நல்லது நடக்கும். நாங்கள் சார் ஒன்றுமே நடக்கலைன்னு கேட்டால், இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி எப்படி நல்லது பண்ணிடுவார்? ஏற்கனவே உங்களுக்கு 2 பக்கமும் அடி. குருவோடைய 2 வீடுகள்னு எடுத்துக்கிட்டாலே தனுசிலிருந்து 4வது வீடான மீனம், 2மே குருவுக்கு தான் அதிபதி. குரு அந்த வீட்டிற்கு அதிபதி. ஆனால் 2த்துக்குமே சனி வச்சு செய்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நன்மைகள் நடந்துடும்? கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும், ஒத்துக்கிறேன். அதற்காக முழுமையாக உங்களை சாட்சி அழிச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ சனி வக்ரம் பெற்று தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறார். அதே போல் சனி உங்களுக்கு குருவுடைய பார்வை பெற்று சுப பலன்களை தரவும் காத்திருக்கிறார்னு சொல்லலாம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு வாய்ப்புகள் கதவி தட்டாது. ஒரு சில நேரங்களில் கிரகங்கள் நமக்கு வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும். அது போன்றது ஒரு காலகட்டம் இப்போ வந்திருக்கு. இதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய அருளாசி இருந்தால்தான் இந்த பகுதியை உங்களால் பார்க்க முடியும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள். உங்கள் லைஃப்பில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதுவுமே காரணமாக இருக்க போகிறது. ஏன்னா குரு தான் உங்களுக்கு ராசி அதிபதி. குருவை நிறைய பிடித்து கொள்ளுங்கள். ஸ்ட்ராங்காக நீங்கள் பௌர்ணமி தினங்களில் சிவனை குருவாக வழிபடக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். இப்போ திருச்செந்தூர் ஸ்தலம் இருக்குது, முருகனை குருவாக வழிபடுறோம். திருவண்ணாமலை இருக்குது, குருவாக வழிபடுறோம் சிவனை.
இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளிதாயம்னு பாடி சிவன் கோயில் இருக்குது, குருஸ்தலம் அது. இது மாதிரி சிவனை குருவாக வழிபடக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நற்பலன்களை நீங்கள் அள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் பரிகாரமாக உங்களுடைய பெயரிலேயே நீங்கள் திருத்தம் செய்யும் பொழுது அதுவுமே மிக உயர்ந்த பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரவே போகிறது. அதை பற்றி நான் இப்போ அடுத்து பேச போகிறேன். பட் இந்த ஆவணி மாதம் மட்டுமல்லாது உங்கள் லைஃப் லாங்குக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அது உங்களுக்கு பரிசளிக்கவே போகிறது. அதனால தான் சொன்னேன், குருவினுடைய அருளாசிகள் இப்போது உங்களுக்கு கிடைத்திருப்பதனால தான் இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. இந்த பகுதியை பார்த்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, இலவச பொது பலன்களை வாங்க போகிறீர்கள். அதே மாதிரி இந்த குரு புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியனும் கொஞ்சம் காலம் இந்த ஆவணி மாதத்தில் டிராவல் ஆவாங்க. புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் அதை. இப்போ இது போன்ற இந்த புத ஆதித்ய யோக காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாபில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், செய்யக்கூடிய தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும், இது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும். எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, குறுக்க யாராச்சும் ஒருத்தன் வருவான் குட்டையை குழப்பி விட்டு உங்களை தோக்கடிச்சிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஆஃபீஸாக இருக்கலாம், செய்தொழில் செய்யக்கூடிய இடத்தில் யாராச்சும் கருத்து சொல்வதாக இருக்கலாம், அல்லது பர்சனல் லைஃப்பில் கூட யாராச்சும் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை கோத்து விட்டு போயிடுவாங்க. அதில் மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய டிசிஷனோட ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமைய போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டுகளித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க, கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க, கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு
மலையாளம் மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போய்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க, ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ 2, 3க்குரியவர் 4ஆம் இடத்தில் வக்கரமாயிருக்காரு. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் நல்லது சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல தனித்து நிற்கிறார். ஸோ 4க்குரியவர் 8ல். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா தாயின் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் சில பிரச்சனை, தாய் கூட சண்டை போடுறது, நல்லா போயிட்டுருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாமல் அம்மாவுக்கும் பையனுக்கும், அம்மா பிள்ளைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சண்டையெல்லாம் போட வேண்டாம், பேசலையே ஒதுங்கிக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் ராகு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக பிரச்சனையில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ராகு சனியோட வீட்டில் இருக்காரு. இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து ஓகே கொஞ்சம் தெளிவு வரக்கூடிய காலம். ஸோ டிசம்பருக்குள்ளே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க, நவம்பர் 11க்குள்ளே. ஸோ அடுத்தது திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அழகாக ராகு மாறுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நான் எப்போவுமே தனுசுக்கு சொல்கிறது அதுதான். குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கரெக்டாக இந்த நவம்பருக்குள்ளே அது எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என்னாகும் அப்படின்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் போலீஸோ கோர்ட்டோ ஏதாவது ஒரு சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் அடி எடுத்து வைக்க வேண்டியதாக வரும். ஏன்னா லக்னாதிபதி 8ல் மறையும் போது என்னாகும் அப்படின்னா தான் யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனையை கூட அவர் மாற்றி விட்டுருவார். இது ஒருவேளை வந்து நடக்கக்கூடிய நிறைய பேர் அப்ராட் போயிட்டு வரீங்க, எனக்கெல்லாம் எதுவுமே நடக்கல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து நடக்காது. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களோட லக்னாதிபதி எங்கே இருக்காரு, என்ன டிகிரி வாங்கியிருக்காரு, ஃபேவரான இடத்துல இருக்காரா, என்ன தசை நடக்குது, தசா புக்திகள் மூலியமாக எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ 4 அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 8ல் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா தூக்கத்தை கெடுத்து விடும். நல்லா யோசிச்சு சடனாக அன்வான்ட் டைமில் நல்லா கரெக்டாக ஃப்ளோவில் போயிட்டு இருந்தவங்க நீங்கள் வந்து அன்டைமில் தூங்குறது, அன்டைமில் சாப்பிட்றது, நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்து அப்படி தலையில் போட்டுக்கிறது. என்றைக்குமே சனி பார்வை லக்னத்தை பார்த்துச்சு அப்படின்னா சுயநலவாதியாக மாறிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து வக்கரமான சனி, அவர் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். வக்கர நிவர்த்தி ஆகலைனாலுமே சனி பகவான் 10ஆம் பார்வை உங்களோட லக்னத்தை பார்க்கிறார். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு நல்ல டேலண்டட், மச் டேலண்டட் எல்லாமே அவங்களுக்கே தெரியும். ஸோ 8க்குரியர் வக்கரமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யோகமாக இருக்கும். அது
ஆனால் நல்லா இருக்கவங்க வந்து வக்ரமாகாமல் இருந்தால் அது பிரச்சனை. உங்களுக்கு அது வந்து 8 தானே. ஸோ அதற்குண்டான அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம், இதெல்லாமே இருக்கும். ஸோ அடுத்த வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. குரு மாறினதுக்கு அப்புறமா நல்லா இருக்கும். ஆனால் சில டிரான்சிட்ஸும் வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்தாலுமே இது மெயின் டிரான்சிட் இல்லையா. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ண, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு உங்களை குழப்பிட்டே இருப்பாங்க. வீடு சொல்கிறது பேச்சு கேட்குறதா, இல்லை வந்து மாமனார் மாமியார் சொல்கிற பேச்சை கேட்குறதா, இல்லை அப்பா அம்மா சொல்கிற பேச்சு, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதுவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக போய் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட தலையில் இருக்கும். கடன் வாங்க வைக்கும் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் கடன் வாங்காதீங்க. வாங்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மூலிமா தான் நான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அளவான ஒரு விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ உங்களோட லக்ஸூரியஸான ஒரு விஷயத்த நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சனி ஒருத்தவங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா சிம்பிளிசிட்டியை விரும்புவார். அப்போ அந்த ஆடம்பரத்தை அவர் விரும்ப மாட்டார். ஸோ சிம்பிளாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சனி பகவான் நம்ம இயக்கில் நமக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். ஆப்போசிட்டாக நடந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே செஞ்சிருவார். ஸோ படிப்பு அப்படின்னு சொல்ல விஷயத்தில் வந்து மாணவர்களுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக உங்களோட ஜாதகத்தை பார்த்து அந்தந்த கிரகங்கள் எப்படி இம்பேக்ட் ஆகுது, என்ன மாதிரி டிகிரி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து 100% நடக்கும். ஸோ 2ஆம் இடம் குடும்பமான ஒரு சில முடிவுகள் எல்லாமே வந்து இப்போ சரியாக இருக்க போகுது. ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இதெல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கலை, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, தொழில் அமையலை, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கலை அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம்.
அண்ட் வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையாக கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது வந்து ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் வந்து முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா
அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகப் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமக. தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பராபவ வருஷம் 2026க்கான பலன் என்னங்கிறத பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுகிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது பல தடவை சொல்லியிருக்கோம், திரும்பியும் சொல்றேன். வக்ரம் பெறும்போது சனி பகவானுடைய குணாதிசயங்கள் அப்படியே வேறு விதமாக மாறும். ஒரு சில சமயம் நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடியவர் கெடுபலனுக்கு மாற்றுவார், அதாவது கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பலனை தருவார். ஒரு சில சமயம் நல்ல பலனை தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தருவார். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அதி தீவிரமான கெடுபலனை கொடுப்பார். அவருடைய குணாதிசயம் ஆனால் மாறும் இந்த வக்ர காலத்துல. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. உடனே இப்படி சொல்லும்போது தனுசு ராசிக்காரங்க நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, எங்களுக்கு அது எப்படி தராரு, நல்லதை அதிகமா தருவாரா கெட்டதை குறைச்சு தருவாரா அப்படின்னு நினைக்கலாம். பயப்படாதீங்க. இந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இப்போ அவர் அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால கொஞ்சம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார் சனி பகவான். ஆனால் இப்போ உள்ள காலத்திலே அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய வக்ர காலம்ங்கிறதுனால பொருளாதாரத்தை உயர்த்துவார், நன்மையை வழங்குவார். பொதுவாகவே 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே வக்ரம் பெறுவது புதிய வகையான முறையிலே பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய, தன வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல முகவர்களினுடைய அறிமுகம் ஏற்படும். அது சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அங்கிறது அடுத்த விஷயம். தனஸ்தானாதிபதி, தனுசு ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். அவர் இப்போ 4ஆம் இடத்திலே வக்ரம் பெறுகிறார். அப்படிங்கும்போது புதிய வகையான செயல்பாடுல நீங்க ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக பொருளாதாரம் உங்களுக்கு உயரும். அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இம்மாதம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்திலே வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அது எப்பன்னா இந்த ஆவணி மாதம் வராப வருஷம் 2026 செப்டம்பர் மாதம் 6, 7, 8 ஆகிய 3 தினங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறதுபடினாலே புதிய செயல்களில் ஈடுபடுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு யோக பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பண்ணுகிறார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பண்ணுவதனாலே உங்களுடைய மனோரதம் நிறைவேறும். அது என்ன மனோரதம் அப்படின்னா, உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறும். அது நீங்க உங்க கல்யாணத்திற்காக என்ன விரும்பலாம், அல்லது உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ, திருமண வயது இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும். இது மாதிரி பல நன்மைகள் உண்டு. விநாயகர் வழிபாடு மிக அவசியம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கு, அஷ்டமத்துல ராசிநாதன் மறைஞ்சி இருக்காரு. ராசிநாதன் மறைஞ்சு இருக்கிறதுனால ஒரே ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அர்த்தாஷ்டம சனியை அவர் பார்க்கிறார், வக்ரம் பெற்றிருக்கார். அதனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதனால இந்த சமயத்துல நீங்க செய்ய வேண்டியது விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ஆகஸ்ட் 31 மகா சங்கடஹர சதுர்த்தி, அதே மாதிரி செப்டம்பர் 14 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதிரி தினத்துல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து விரதம் எடுத்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக.